ராமநாதபுரம் ஏற்காட்டில் புதிய வானிலை ரேடார்கள் விரைவில் அமைக்கப்படும் என மத்திய புவி அறிவியல் துறை செயலாளர் ரவிச்சந்திரன் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் நிலவும் வானிலை மாற்றங்களை துல்லியமாக கணிக்க கூடுதலாக 2 ரேடார்கள் அமைக்கப்பட இருப்பதாக மத்திய புவி அறிவியல் துறை செயலாளர் ரவிச்சந்திரன் அறிவித்துள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், இது குறித்த முழு விவரங்களையும் சொல்லலாம். இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய 150வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் சென்னையில் செய்தியாளர் சந்தித்த மத்திய அரசினுடைய புவி அறிவியல் துறை செயலாளர் ரவிச்சந்திரன் தமிழ்நாட்டில் மேலும் வானிலை முன்னறிவுகளை துல்லியமாக வழங்குவதற்கு கூடுதலாக 2 ரேடார்களை அமைக்கப்பட இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டுடைய வட மாவட்ட பகுதிகளில் மழை வெள்ள பாதிப்பு ஏற்படும் பொழுதோ அல்லது வறட்சியான சூழல் ஏற்படும் பொழுதோ அதனை கணிப்பதற்கு கூடுமான அளவுல வானிலை ஆய்வு மையங்களும் தரவுகளை எடுப்பதற்கான ஆய்வு மையங்களும் இருப்பதாகவும், அதே தென் மாவட்டங்களில் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது இருப்பதனால தென் மாவட்ட பகுதிகளில் ரேடாருடைய கண்காணிப்பு இல்லாத பகுதிகளில் ரேடாரை கொண்டு நிறுவுவதற்கான திட்டமிட்டு வருவதாகவும், குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு புதிய வானிலை ரேடார் அமைப்பதாகவும், அதே வேளையில சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியில் தமிழ்நாட்டுடைய உள் மாவட்டங்களை ரேடார் கண்காணிப்புக்குள்ள கொண்டு வருவதற்காக ஒரு புதிய வானிலை ரேடாரை அமைப்ப இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக வரக்கூடிய நாட்கள்ல மழை பெய்யக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த தாலுக்காக்கள்ல மழை பெய்யக்கூடிய விவரங்களை வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்க முடியும் என்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக தற்போது தமிழ்நாட்டில் மழைக்கான முன்னறிவிப்பு கொடுக்கும் பொழுது மாவட்ட வாரியாக எந்தெந்த மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது, எந்த அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு முன்னறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. இது போன்ற ரேடார்கள் அமைக்கும் போதோ அதே போன்று தென் மாவட்டங்களில் கூடுதலாக அதிக அளவுல இந்த தரவுகளை வானிலை தரவுகளை இருக்கக்கூடிய ஆய்வு மையங்களை அமைக்கும் பொழுதோ இன்னும் துல்லியமாக தர முடியும் என்பதனால எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த தாலுக்கா அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதனை துல்லியமாக கொடுப்பதற்கு வாய்ப்பு அமையும் என்பதனால இந்த நடவடிக்கைகளை தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் இறங்கியிருப்பதாகவும், அது மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் இணைந்து வானிலை ஆய்வு மையத்தின் மூலமாக இந்த திட்டத்தை செயலாக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது முதல் கட்டமாக ஏற்காடு மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் ஆகிய இந்த 2 பகுதிகளிலும் ரேடார் அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இன்னும் சில மாதங்களுக்குள்ளாகவே அந்த பணிகள் தொடங்கப்பட்டு விரைவில் பயன்பாட்டுக்கு ரேடார்கள் கொண்டு வரப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று கூடுதலாக பெங்களூரில் வைக்கப்படக்கூடிய ரேடாரும் தமிழ்நாட்டுடைய மேற்கு மாவட்டங்களில் எந்த மாதிரியான மலை மேகங்கள் உருவாகின்றன, மழைக்கான வாய்ப்புகள் என்னவாக இருக்கின்றன என்பதை அறிவதற்கு அந்த ரேடார் பயன்படும் எனவும், தொடர்ந்து தமிழ்நாட்டில் மழைக்கான முன்னறிவிப்புகளை கொடுப்பதற்கும் வறட்சிக்கான முன்னறிவிப்பு கொடுப்பதற்கும் வெப்பத்துடைய அளவினை அதே போன்று இந்த ஹீட் சொல்லக்கூடிய வெப்ப அலைக்கான முன்னறிவிப்பு கொடுப்பதற்கும் துல்லியமான தரவுகளை திரட்டுவதற்கு தயாராக இருப்பதாகவும், இன்னும் 2 வருடங்களுக்குள்ளாக இந்த அனைத்து பணிகளும் முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.